ரமேஷ் சேதுராமன், திருவள்ளுவரை வந்து சொந்தம் கொண்டாடுறது பிரச்சனை இல்லை, அவர் ஐடியாலஜியா மாத்துறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட். மற்ற தலைவர்களை சொந்தம் கொண்டாடி அவர்களுடைய உருவத்தை அல்லது அவர்களுடைய ஐடியாலஜியை மாற்றுறதை தொடர்ச்சியா செய்கிறாங்க. பாஜக செய்கிறது, பாஜக செய்தால் கூட அது அரசியல் ரீதியானது. ஆனால் ஆளுநர் செய்கிறார், ஆளுநர் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறார் வன்னியரசு. சரி, முதல்ல திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை உடுத்து இது பண்றதுக்கு யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? நாளைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலயும் சொல்லலாம், நாங்க வந்து கடவுளுக்கு வந்து இதுதான் நாங்க போடுறதுதான் ஒரு இது கடவுளுக்கு வந்து உருவம், அதனால நீங்க இப்படித்தான் கும்பிடணும்னு நாளைக்கு என்ன வேணா சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா என்ன? இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம். திருவள்ளுவரே ஒரு நாயனாரா தாங்க பாக்குறாங்க அப்படின்னு. அதாவது இறைவனோட அடுத்த லெவல்ங்கிற வச்சு அந்த நாயன்மார்களை கொண்டாடும் போது இந்துக்களினுடைய மரபு. அப்படி இருக்கும்போது இவங்க என்னவோ யாருக்குமே சமயம் சாராத ஒருத்தர், எல்லாமே பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற சனாதனம்ங்கிற இந்து மதத்துல இருந்து தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு வந்திருக்கு, யோகால இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயமுமே. ஆனா அது வந்ததுனால எதெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் வந்து செகுலர் ஆக்கிடணும். அது வந்து நல்ல விஷயங்கள்லாம் இந்து மதத்துக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க வந்து ஒரு 4 லைனை மட்டும் அது இவங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. இங்க தமிழே ததுங்கினத்தும், ஆனா இங்க வந்து சான்ஸ்கிரிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணதா மாதிரி யாரோ ஒருத்தர் எழுதின தப்பா எழுதின டிரான்ஸ்லேஷன் எல்லாம் எழுதி பார்த்து இப்படித்தான் அப்படின்னு வேற இது வந்து எழுதுறது தப்புன்னு நீங்க சொல்லுங்க. சேதுராமன், சரியா மொழிபெயர்த்த ஏதாவது ஒரு திருக்குறளை சொல்லுங்க, நம்ம பேசுவோம். தப்பா யாரு திருக்குறள் மொழிபெயர்த்து இருக்காங்க? நீங்க சுஜாதாவை சொல்றீங்களா? தப்பா மொழிபெயர்த்து சொல்றீங்களா? இருங்க பேசட்டும், தாராளமா பேசலாங்க. நம்ம வந்து கடவுள் வாழ்த்துல இருந்து ஆரம்பிப்போமா? கடவுள் வாழ்த்துல இருந்து ஆரம்பிப்போமா? நீங்க பேசுங்க. இவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் என்னன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம்னா முதல்ல அம்மா அப்பா சொன்னாங்க. அப்புறம் இல்ல இததான் வந்து எழுத்துக்களை பத்தி தான் வந்து அதான் கடவுள்னு சொன்னாங்க. ஆனா அங்கதான் வள்ளுவர் வந்து சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ரொம்ப சிம்பிள். இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய தமிழறிஞர்னு சொல்லக்கூடிய இவர்கள் கலைஞர்னு கொண்டாடக்கூடிய திரு கருணாநிதி ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறதுல அவரால மறுத்து எழுத முடியல. இறைவன்னா கடவுளுங்கிறத எழுதிட்டார் அவருடைய உரையிலேயே. அப்போ கடவுள் சொல்லிருக்காரு, இறைவன் இருக்கிறார்னு இவங்க ஒத்துக்கிறாங்களா? கடவுள் இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்ல வேண்டும். இல்ல சார், இப்ப திருவள்ளுவர் வந்து கடவுள் மறுப்பாளர் நீங்க யாருமே பேசல. அவர் எழுதி அதுதான் சார். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு தான் சார் இருந்தீங்க, நான் குறுக்கிடவும் இல்லை. ஆனா அந்த நீங்க வைத்த வாதத்தின் அடிப்படையில கடவுள் மறுப்பாளர்னாலாம் இங்க யாருமே இல்ல. அதே நேரத்துல அவர் ருத்ராஜம் போட்டிருந்தாரா, காவி உடை கட்டியிருந்தாரா தெரியாது. ஆனால் 59ல அரசு, தமிழ்நாடு அரசு, அன்றைக்கு யாருடைய ஆட்சி 59ல, அன்னைக்கு வேணுகோபால் சர்மாவை ஒரு ஓவியம் வரைய சொல்றாங்க. அதை தஞ்சையில நடந்த தமிழர் மாநாட்டுல அங்க இருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள்லாம் சேர்ந்து அங்கீகரிக்கிறாங்க. அப்படிதான் அந்த படத்திற்கு வந்து இது அங்கீகாரம் அரசு வந்து கொடுக்குது. அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரலாறு இருக்கணும்ல. இப்ப காவி, திருவள்ளுவருக்கு காவினா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரலாறு இருக்கணும்ல. ஒரு நிமிஷம் ஆட்சியாளர்கள் 50 வருஷம் நான் காட்டுறேன், 150-200 வருஷத்துக்கு முன்னாடி பட்டையுடன் உடல்ல வந்து பூணூல் தவிர்த்து இவங்க உடனே சொல்றாங்க பூணூல்னா அவர் பார்ப்பனீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்துக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க பூணூல் அணிஞ்சிருக்காங்கிறதுக்கு ஒவ்வொரு உதாரணமும் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மூதாதையர்களுக்கு சொல்லக்கூடிய கர்மா காரியங்கள்ல எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் பூணூல் அணிகிறாங்கிறத யாருமே மறுக்க முடியாது. முதல் விஷயம். 2வது முக்கியமான விஷயம், அறிஞர் அண்ணா என்று இவர்கள் சொல்லக்கூடிய திரு ஐயா அண்ணாதுரை அவர்களுடைய டெஸ்க்லயே அப்போ வச்சிருந்த வள்ளுவர் படத்துல எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அப்போ அதுக்கப்புறம் இந்த சாயத்தை பூசணும், வெள்ளைச்சாயத்தை பூசணும். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாக்கா என்ன அங்கி கூட மாட்டி விட்டுருப்பாங்க, வெள்ளங்கி கூட மாட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிலைமையில தான் இருந்தது தமிழ்நாடு. இவங்க சொன்னாக்க வேற வழி இல்லை. அதை வந்து ஒருத்தர் வரையணும் அவங்க சொல்ற மெத்தட்ல. அடுத்து என்ன, அவங்க சொன்ன மெத்தட்ல வரைஞ்சது மட்டும் இல்லாத ஆமோதிக்கணும்னா இப்ப தமிழறிஞர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஜாலரா அடிச்சவங்க எல்லாம் தமிழறிஞர்கள் எல்லாரும் இதையெல்லாம் ஒத்துக்கணும். அதன் மூலமா பாத்தீங்களா அவங்களே சொல்லிட்டாங்க. சரி சார், இப்ப அவரு வெள்ளை உடை இருக்கிறதுனால என்ன லாபம் என்ன நஷ்டம், காவி உடை அணிஞ்சிருக்கிறதுனால என்ன லாபம் என்ன நஷ்டம்?
இருங்க, காவி உடைங்கிறது துறவின் அடையாளம். அவரு காவி உடை போட்டதுனால என்ன லாபம் என்ன நஷ்டம் நீங்க சொல்லுங்க. கனிமொழி எம்பி இன்னைக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறாங்க. அவரை துறவின்னு சொல்றாருன்னா திருவள்ளுவரையும் திருக்குறளையும் படிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, எல்லா நன்மையையும் துறவில் இருந்தவர்கள் கூட சொல்ல முடியும். அதாவது அதுல நார்மலா சொல்லுவாங்க, இவங்க சொல்ற சனாதனம் இதுல வச்சுக்கோமே 4 வகையான விஷயங்கள் இருக்கு. பிரம்மச்சரியம், அப்புறம் குடும்பம் சம்பந்தப்பட்ட, அப்புறம் வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம், இந்த மாதிரியாக இருக்கு. அதே மாதிரி தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னா என்ன? அறத்துப்பால், அறத்தின்படி நீங்க எல்லாத்தையுமே செய்யணும். அறத்தின்படி அடுத்தது பொருளை ஈட்டுங்கள். அதுக்குதான் பொருட்பால். அங்க எப்படி எல்லாம் நீங்க பொருளை ஈட்டணும், ஈட்டிய பொருளை எப்படி இது பண்ணணும். அடுத்தது காமத்துப்பால்ங்கிறது இன்பத்துப்பால். எப்படியெல்லாம் அதன் மூலமாக இந்த அறத்தின் வழியாக ஈட்டிய பொருட்களை வைத்துக் கொண்டு எந்த மாதிரியாக நீங்கள் இன்பங்களை எப்படியெல்லாம் இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மோட்சம் கிடைக்குங்கிறதுனால மோட்சத்துக்கு தனியா ஒண்ணு அவர் எழுதவே இல்லை. அவ்வளவுதான். இதத்தான் எல்லா தர்மமும் அவர் இதையெல்லாம் எழுதினவரு. இன்னும் சொல்ல போனா அவர் எழுதினதே 1300 குறள்கள் தானா, 330 குறள்கள் தானான்னு கேள்வி எழுப்பக்கூடிய அளவுல எல்லாம் இன்றைக்கு விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனால் நம்ம எல்லாருமே கற்றலின் அடிப்படையில, ஆய்வுகளின் அடிப்படையில, கட்டுரைகளின் அடிப்படையிலையும் பேசிட்டு இருக்கோம். ஆனா அவர் மோட்சம் எழுதாம விட்டதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்றீங்கல்ல. அவர் எழுதின உண்மை அதுதான். ஏங்க மோட்சம்னா மோட்சத்தை பத்தி நீங்க என்ன கடவுள் கிட்ட போய் சேர்ந்தது அப்படிங்கறது அவங்க ஒரு கான்செப்ட். அது அவங்க நம்பிக்கை சார், நான் அதுக்குள்ள போகல. நான் அவங்க நம்பிக்கைக்குள்ள போகல. ஆனா அது மோட்சம் அவர் எழுதாம விட்டுருக்காருங்கிறதுக்கு இதெல்லாம் எழுதினவர் அதை ஏன் எழுதாம விட்டாருன்னு ஒரு கேள்வி வைக்க மாட்டோமா நம்ம? தேவையில்லை. இந்த 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் நிச்சயம்ங்கிறது அர்த்தம். நீங்க எல்லா மதத்திலயும் எடுத்துக்கங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இறைவன் கிட்ட போகணும்னா நீ நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். எல்லா உயிருக்கும்னா என்ன அர்த்தம் அப்ப? ஆமா, என்ன நீங்க சொல்லுங்க. எல்லா உயிருக்கும் இந்துக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்கும்